இந்த இடத்திலிருந்து இந்த பிள்ளைகள் மத்தியிலிருந்து வரும் பொழுது நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வேளாண்மை என்பது ரொம்ப எளிதானது. நீங்க எல்லாரும் விவசாயத்தை பாத்தீங்கன்னா, என்கிட்ட பயிற்சி பெற பிள்ளைங்களும் சரி, யோசனை கேட்கிறவங்களும் சரி, ரொம்ப பெருசாவே பிம்பமா உருவாக்கி வச்சிருக்காங்க. வேளாண்மைனா அது பெரிய, ரொம்ப உழைக்கணும், அது ரொம்ப வேலை செய்யணும், கடுமையா உழைக்கணும் அப்படிங்கிறது. நீங்க 60களுக்கு பிறகு வந்த வேளாண்மை நீங்க சொல்வது. ஆனால் இந்த பண்பட்ட சமூகம் பல நாடுகளுக்கு சொல்லிக் கொடுத்த வேளாண்மை அப்படி அல்ல. நமக்காண்டி வேலை செய்வதற்கு பழைய வேலையாட்கள் இருக்கிறார்கள். ஒரு விவசாயிக்காண்டி உழைப்பதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உழைப்பவர்கள் யார் என்று கண்டுபிடிப்பதிலே இங்கே தோத்து விடுகிறோம். நமக்கு விவசாயம் செய்வதற்கு உதவியா இருக்கிறவங்க யாராரு என்பதை, காசு வாங்காம வேலை செய்வதற்கு யாரார் என்பதை கண்டுபிடிக்கிறத நம்ம தோத்துறோம். அப்பதான் நமக்கு அது பெரிய வேலையா தெரியுது. காலையில் உதிக்கிற சூரியனை கடைக்கோடி பயிர் வரை சென்று செல்வதற்காக நான் வரிசையாக நடுகிறேன். அந்த சூரியன் என்ன செய்கிறான்? அவன் கதிரிலே இருக்கிற நைட்ரஜனை மண்ணுக்குள் ஊடுருவ செய்கிறான். அந்த நைட்ரஜன் என்ன செய்கிறது? எனது பயிரை மேலோங்கி வளரச் செய்கிறது. அப்படி வளரும் பொழுது காற்று உள்ளே தழுவுவதற்கு நான் வழி வைத்திருக்கிறேன். காற்று என்ன செய்கிறது? ஆக்சிஜனை என் பயிர்களுக்கு தங்கு தடையில்லாமல் கொடுக்கிறது. அப்படி கொடுக்கும் பொழுது என் பயிர்கள், எனக்காண்டி வேலை செய்கிற 2 பெரும் வேலையாட்கள், இவர்கள் உலகம் முழுக்க வேலை செய்கிறவர்கள், அவர்களுக்கு தங்கு தடை இல்லாமல் நான் வழிவகுத்து கொடுத்தேன். அதனால் என் வயல்களிலே மணிச்சத்து அதிகமாக இருந்தது. இவர்கள் 2 பேர் வேலை செஞ்சா போதுமா விவசாயத்துல? இல்ல. நம்ம விவசாய முறை எப்படின்னா, அதை முதல்ல இங்க இழந்துட்டோம். அதையே மண்டைக்கில இருந்து தூக்கி எரிஞ்சு மறுபடி அப்படியே மாத்தி சொல்லிட்டாங்க. வரப்பு கட்டுதல் என்பது இன்னைக்கு வரப்பு வெட்டுதலாக மாறி இருக்கிறது. வரப்பு கட்டுதல் என்பது வரப்பு வெட்டுதலாக மாறி இருக்கிறது. நீருயர நெல்லுயர, நெல்லுயர வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல்லுயரும், நெல்லுயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர மன்னன் முடி உயரும்னு சொல்லி வச்சிட்டு இருக்கா ஔவையார். இங்க வரப்புகளை பார்த்தோம்னா ரொம்ப ஊர்ல வரப்புகளே இல்லை. ஏன்? மழை நீரை தேக்கி போடாத நிலம் வளமாகாது. மழை நீரை தேக்கி போடாத நிலம் வளமாகாது. அப்ப என்ன பண்ணிருக்கோம்? மழை நீரை தேக்கி போட வரப்புகளை ஒழுங்கா கட்ட பழகிக்கணும். அடுத்து அது மட்டும் போதுமா? இல்ல. எனக்கு வேலை செய்யறதுக்கு, என் பயிரை சாப்பிடுறதுக்கு ஏகப்பட்ட இயற்கை, அதுக்கு தேவையான உணவு தானே புல் பூண்டு தாவரம் காய் கனி அத்தனையும். அதைத்தானே நம்ம அறுவடை செய்யறோம். அதை திங்கிறதுக்கு நிறைய பேர் உருவாகுறாங்க. பூச்சியா உருவாகுறாங்க, பாப்பாத்தியா உருவாகுறாங்க, வண்டா உருவாகுறாங்க. இயற்கை பிரபஞ்சம் சங்கிலி தொடர் உள்ளது. அதை உண்டுவதற்காக சில பறவைகள், சில பூச்சிகள் எல்லாமே இருக்கு. நாம என்ன செய்யறோம்? அதை நம்ம மறந்துடுறோம். தனக்கு மட்டுமே காய்ச்சது பழுத்தது விதை நாம மட்டும் சாப்பிடணும்னு மட்டும் நினைக்கிறோம். அப்ப இங்க கொடிய நஞ்ச தெளிக்கிறோம். எனக்காண்டி வேலை செய்யற தட்டான் செத்து போறான். அவன் என்ன பண்ணுவான்? பயிரில மொய்க்கக்கூடிய பச்சை கொசுவை பூரா பிடிச்சி திம்மான். எனக்காண்டி புழுவை பிடிச்சி திங்கிற அந்த ரெட்டவால் குருவி, அந்த கருச்சான் குருவி, இதை பூரா என்ன பண்ணிடுறோம்? மருந்தடிச்சு கொண்டு விடுறோம். இவெல்லாம் என்கிட்ட 10 ரூபாவோட சம்பளம் வாங்கினது இல்லை. ஆனா நான் 4 வருஷமா என் வயல்ல எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பகை பூரா. சாயந்தரம் ஆச்சுன்னா வெளிநாட்டுல நீங்க வேலைக்கு போகணும்னா பஞ்சிங்காடு உள்ள திணிக்கணும். அவன் கூட 10 நிமிஷம் முன்ன பின்ன திணிச்சிடுறேன். ஆனா சாயந்தரம் வாட்ச்மேனா இருக்கிற என் ஆந்த அப்படி 5:30 மணி ஆச்சுன்னா நான் ஊனி வச்சிருக்க கம்புல கம்பா நிப்பேன். ஏன் நிக்கிறேன்? நான் விளைய வச்சிருக்கிற விளைஞ்சு கிடக்கிற நெல்லை திங்கிறதுக்கு எலி உண்டாகுது. அந்த எலிய புடிச்சு திங்கிறதுக்கு அவனுக்கே சிறந்த உணவு, ஆந்தைக்கே சிறந்த உணவு. எங்கோ தொலை தூரத்துல இருக்கிற ஆந்தையால நெல்லு வயலுக்குள்ள ஊடுருவி பிடிக்க முடியாது. அதனால எலி தப்பிக்கும். ஆனா நான் என்ன செஞ்சிருக்கேன்? வயல் பூரா தென்னை மட்டை வேஸ்டா கிடக்கிறது நெல்லி வைக்க போற மட்டை தான் அங்கங்க ஊனி வச்சிருக்கிறேன். இவங்க சாயந்தரம் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு மட்டையில உட்கார்ந்துருவாங்க. என் வயலுக்கு வர்ற 3/4 பேர் கேட்கறது, 9 ஏக்கர்லையும் என்னப்பா உன் வயல்ல எங்கேயுமே எலி வலை இல்ல? எலி வலைன்னா தோடு. என்னப்பா எலி தோடே இல்ல எப்படிப்பா அப்படின்னு கேட்பாங்க.
அதுக்கு அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கான வழியை நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். இவங்கெல்லாம் என்கிட்ட 10 ரூபாவோட வாங்குறது இல்லை. நான் வந்து ஒரு ஏக்கர்ல முதல்ல நான் பயிர் செஞ்ச வயல் வந்து வெறும் 4 மூடை. என்னோட சொந்த நிலம் இல்ல, எனக்கு இருக்கிற நிலம் வந்து 2 ஏக்கர். அந்த 2 ஏக்கர் என் தீனிக்கு பத்தாது. என் பெரிய தகப்பன் என் மண்டைக்குள்ள விதைச்சதுக்கு எனக்கு பத்தாது. என் நெல் ஜெயராமன் என் கையிலே ஒப்படைச்ச நெல்லுகளை விதைப்பதற்கு இடம் பத்தாது. மேற்கொண்டு நண்பர்களோட உதவியா ஒரு 5 ஏக்கர் குத்தையலுக்கு எடுக்கிறோம். குத்தையலுக்கு எடுத்த நிலத்துல போய் முத விதைக்கிறேன். வெறும் 4 மூடனை ஒரு ஏக்கர்ல. மெண்டலு, பொழைக்க தெரியாதவன், வெளிநாட்டுக்கு பொழைக்க போயிட்டு அங்கே ஏதோ மந்திரிச்சு விட்டாங்க, இப்படி வந்து விவசாயம் பண்றோம்னு அலையுது அப்படின்னாங்க. எனக்கு தெரியும் நிலத்துக்கு என்ன கொடுத்தா நிலம் எனக்கு திருப்பி என்ன கொடுக்கும்னு. அதே வயல்ல தான் அரசு அதிகாரிகளுக்கு பதிஞ்சு நான் மாநிலம் முழுவதும் போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்லி அதே வயல்ல தான் இன்னைக்கு ஒரு ஹெக்டேர் 7 டன்னு 945 கிலோ. அந்த அதிகாரி என் வயல்ல இறங்கி நடந்து கருது பறக்கின வயல்ல இறங்கி நடந்து போகும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள், நான் அதிகாரியாகி இன்னும் 6 மாதங்களில் ஓய்வு பெறப் போகிறேன். நான் பல மாவட்டங்களுக்கு நீதிபதியாக தேர்வு பண்ணுவதற்கு இந்த நிலங்களிலே கருது பறக்க இருக்கிறேன். எத்தனையோ டெல்டா மாவட்டங்களில் நான் பயணிச்சிருக்கிறேன். ஆனால் நான் நடந்து கொள்ளும் பொழுது என்னை தூக்கிவிட்ட வயல்கள் இந்த வயல்கள் என்று பதிவு பண்ணுகிறார். அந்த அளவுக்கு மண்ணை வந்து அவ்வளவு மென்மையாக்கியிருக்கேன். அதுக்கு நான் என்ன செலவு பண்ணேன்? நான் வேலை பார்க்கல, சத்தியமா நான் வேலை பார்க்கல. வேலை பார்க்கிறவனுக்கு தீனி போட்டேன். யாரு வேலை பார்த்தான் தெரியுமா? மண்புழு. அவனுக்கு என்ன பண்ணேன்? கொண்டையே மாட்டுச்சாணத்தை கொண்டையே கொட்டுனேன். அவன் தின்னு 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 அப்படியே மண்ணை அப்படியே பொண்ணா மாத்தி வச்சிருக்கான். நீங்க எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்து மாத்த முடியும்? ஆனா அவனுக்கு ஒரு சாப்பாடு மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்க மண்ணை அவன் பொண்ணா மாத்துவான். அவனுக்கு வேலை வாங்கிக்கிறதுக்கு அவனுக்கு வேலை கொடுத்தேன். இன்னைக்கு என் நிலம் நல்லா இருக்கு. முதல்ல ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நம் சுற்றும் நம்மளோட பழகுனவங்க எல்லாருமே, என் மூத்தவர்கள், அதுவும் களஞ்சி அண்ணன் பேச்ச கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கிறேன். அண்ணன் பிஜேபிய தொங்க விடுவாரு, வெங்கையண்ணன் பேச்ச கேட்கறதுக்கு ஆவலா இருக்கேன். ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணி விடுகிறேன். அன்பு தம்பிகள், விவசாயம் பண்றவங்க முதல்ல தோல்வியை என்னைக்குமே நினைக்காதீங்க. ஒரு செயலை செய்யும் பொழுது தோற்றோம் என்றால் தேர்வோம். இந்த புத்தகம் அதுதான். இதுவரை திராவிடத்தால் இதுவரை வந்த அரசியலால் தோற்றோம், இனி நம்ம தேரணும், அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த புத்தகத்துல சொல்லி இருக்கு. அடுத்து நம்ம வயக்கல்ல முடிஞ்ச முட்டு நீங்க பயிர் வளர்றதுக்கு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டிஏபி, காம்ப்ளெக்ஸ், யூரியா, பொட்டாசு, சின்சல்பேட் தான் தேவைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சத்தியமா இல்ல. ஆக்சிஜன், நைட்ரஜன், நுண்ணூட்டம், தாது சத்து, மணிச்சத்து, உயிர் சத்து, நுண்ணுயிரி பெருக்கம், இதெல்லாம் பொட்டாசுனால உருவாக்கவே முடியாது, தலைச்சத்தினால உருவாக்கவே முடியாது. உங்கள்கிட்ட விவசாய அதிகாரிகளும் கற்றறிஞ்சவர்களும் இதை சொல்லவே மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இடைத்தரகர். ஒரு யூரியாங்கிறது இடைத்தரகர். உன் மண்ணுல இருக்கிற தலைச்சத்தை கிளைத்து விடுகிற ஒரு இடைத்தரகர் வேலையாள், அவ்வளவுதான். அதுல பணத்தை போடுறதுனால அந்த வேலையாள் என்ன பண்றான்? மண்ணை கெடுத்துறான். அதை விட்டுட்டு நல்ல நாட்டு மாடுகளை வளங்க. விவசாயம் பண்ற பிள்ளைகளுக்கு நாட்டு மாடுகளை வளங்க. கழிவுகளை கொண்டே கொடுங்க. அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. இது ரொம்ப கவனத்துல வச்சுக்கோங்க. நல்லா தூர அறுத்து விடுங்க. மண்ணிலே கிடந்து இத்து மண்ணா உரமாகட்டும். இடையில வர்றத மாட்டுக்கு வைக்கவா கொடுங்க. உங்களுக்கு திருப்பி வெறும் 6 மணி நேரத்துல நீங்க எந்த டெக்னாலஜியும் இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெண்டிக்காய கொடுத்தாலும் சரி, கத்தரிக்காய கொடுத்தாலும் சரி, அதே மாட்டுக்கிட்ட வைக்கோல கொடுத்தாலும் சரி, புல்ல கொடுத்தாலும் சரி, 6 மணி நேரத்துல அப்படியே அழகான, அப்படியே கனியும் காயுமா விளையக்கூடிய தலைச்சத்து, பொட்டாசு, நுண்ணூட்டம், தாது சத்து நிரம்பிய அந்த சாணத்தை உங்களுக்கு அப்படியே அழகா கொடுக்கும். அதை மனதில் வைத்து வேளாண்மைக்கு மாடுகள் ரொம்ப அவசியம். விவசாயம் மிக மிக அவசியம். ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். டெல்லியில வந்து போராட்ட காலத்துல என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தின விஷயம், இனி வருங்காலங்கள்ல போராட்டம்னா அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது. நேர்த்தியான கட்டமைக்கப்பட்ட
நாளைக்கு தேவை என்ன, நாளைக்கு கிடைக்காட்டி நாளோனிக்கு என்ன அப்படிங்கிற தொடர் சிந்தனை, கடந்த கால படிப்பினையை வைத்து பஞ்சாப் சிங்குகள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். பஞ்சாப் மொழியிலே அவர்கள் அறிவிக்கிறார். நாங்கள் போய் உட்காரும் பொழுது என்ன அறிவிக்கிறார்? தென்னிந்தியாவிலிருந்து இந்த நாம் தமிழர் பார்ட்டி முதலாக நமக்கு ஆதரவு தர வந்திருக்கிறார்கள். அந்த நாம் தமிழர் பார்ட்டி என்பது தன் தேர்தல் சின்னமாகவே விவசாய சின்னத்தை வாங்கி இருக்கிறார்கள். அந்த ஒரு பார்ட்டி, ஒரு அந்த கட்சி தனக்கென்று உழவர் பாசறை ஒன்று வைத்திருக்கிறார்கள். அதை பிரதிநிதிகளை நம் போராட்ட களத்துக்கு அனுப்பி இருக்கிறார்கள் என்று பஞ்சாப் மொழியிலே சொல்லும் பொழுது அந்த சிங்குகள் அத்தனை பேரும் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு சிந்தாபாத் அப்படின்னு கத்துன அந்த சத்தம் இன்னும் என் காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு நாம் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பெருமைப்பட்டு மட்டும் அல்ல, நாம் கட்டமைப்புகளை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். வரும் காலங்களிலே அரசியலிலும் சரி, வேளாண்மையிலும் சரி, தமிழிலும் சரி, இலக்கியத்திலும் சரி, உண்மையாகவும் நிச்சயமாகவும் நேர்மையாகவும் பயணிக்கிற நாம் பிள்ளைகள் வெற்றி பெறாவிட்டால் யார் வெற்றி பெறுவார்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.